என்னாச்சு பிரபா? தீபா அப்பாவோட டெத்ல ஏதாவது டவுட் இருக்கா? சந்தேகப்படுறாங்களா? ஆமா சாக்சி, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவர் குடிச்சிருக்காரு, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருக்காருன்னு இருக்கு. அவருக்கு எந்த பழக்கமும் இல்ல சாக்சி. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இது நேச்சுரல் டெத்தோ ஆக்சிடென்ட்டோ கிடையாது. யாரோ அவரை பிளான் பண்ணி மர்டர் பண்ணிருக்காங்க. சாக்சி அவரு ரொம்ப நல்ல மனுஷன். அவருக்குன்னு எதிரிங்க யாருமே கிடையாது. அவரை போய் கொண்டு இருக்கானா, எப்படிதான் மனசு வந்துச்சோ. ஆனா சாக்சி, இதை நான் எப்படி விட்டுற மாட்டேன். அவங்க யாரு எதுக்காக அப்படி பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்கள ஒன்றில நகரம் பாரு. இப்போ நான் தீபா வீட்டுக்கு போறேன். ஐயோ பிரபா, இருங்க. இதுல நீங்க ஏன் தலையிடுறீங்க? அது அவங்களே பாத்துக்குவாங்க. சாக்சி, அங்க எல்லாருமே ஹெல்ப்லெஸ். இப்போ கூட நான் போலன்னா எப்படி? அங்க தமிழ் இருக்காரு, ஆனா நான் போனதான் சரியா இருக்கும். இன்ஸ்பெக்டர் பார்த்து என்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி மர்டர் பண்ண யாரும் நிச்சயமா கண்டுபிடிச்சாகணும். அவங்கள கோட்டுக்கு இழுத்து எல்லாத்தையும் உள்ள வைக்கணும் சாக்சி. அவங்களுக்குன்னு யாரும் கிடையாது, ஏன் கேட்கறதுக்கு ஆளு நினைச்சிட்டாங்களா? அவங்களுக்கு நான் இருக்கேன். அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா நான் போய் கேட்பேன். அவங்க மட்டும் யாருன்னு தெரிஞ்சது பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். மாமா நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு சாக்சி. அவர் யாருக்கும் எந்த ட்ரபிளும் கொடுக்கல. அவர் உண்டு, அவர் வேலை உண்டு இருப்பாரு. அவர் போய் கொண்டு இருக்காங்க. தீபாவை நடிச்சது ரொம்ப வேதனையா இருக்கு. அப்பா கூட இல்லாம 2 தங்கச்சிங்க அம்மாவை எல்லாரையும் அவ தானே பார்த்தாகணும். இந்த வயசுல இப்படி ஒரு வேதனை அவளுக்கு வந்திருக்கவே கூடாது. இந்த கஷ்டத்தை எப்படி சமாளிப்பா, எப்படி மீண்டு வருவானே புரியல. நொந்து போயிருப்பா. இப்ப கூட நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நான் மனுஷனே கிடையாது. அவளை நினைச்சாலே எனக்கு பாவமா இருக்கு சாக்சி. ஓவரா உருகுறானே, இது ரொம்ப தப்பாச்சு சீதா. அப்படியே விட்டனா பர்மனெண்ட் அங்கே போய் செட்டில் ஆயிடுவான். முதல்ல ஒன்று டைவர்ட் பண்ண. மாமா இறந்து போனதை என்னாலேயே தாங்கிக்க முடியல. பாவம், அவங்க சின்ன பொண்ணுங்க, அவங்க எப்படி தாங்கிப்பாங்க? அட விடுங்க மாப்பிள்ள, அது அவங்களோட தலைவிதி. யாராருக்கு என்ன எழுதியிருக்கோ அதுபடி தானே நடக்கும். உங்களை எப்படி எல்லாம் வறுத்து எடுத்திருப்பாங்க, என்னெல்லாம் துரோகம் பண்ணிருப்பாங்க. இது அதுக்கான தண்டனை மாப்பிள்ள. பண்ண பாவத்துக்கு நல்லா அனுபவிக்கட்டும். உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா? ஒருவேளை சாரி இறந்திருந்தாலும் இப்படிதான் பேசுவீங்களா? இறந்து போனது என்னோட மாமா. அந்த பத்தி டென்ஷன் இல்லாம தண்டனை அதுன்னு பேசுறீங்க. கேட்கவே கஷ்டமா இருக்கு. மாப்பிள்ள, நான் என்ன சொல்ல வரேன்? எனக்கும் அவருக்கும் எவ்வளவு இஷ்யூஸ் இருக்கலாம். அதுக்காக டெத் விஷயத்துல கூட சந்தோஷப்படணும்னு நினைக்கிறீங்களா? கைத்தடி சிரிக்க சொல்றீங்களா? மாப்பிள்ள, நான் அப்படி சொல்ல வரல. அனாவசியமா அவரை நினைச்சு நீங்க வருத்தப்படுறீங்களே. சீதா, நீ பேசுறது தப்புமா. இது ரொம்ப சீரியஸான மேட்டர். மாப்பிள்ள எவ்வளவு எமோஷனலா இருக்கார் பாத்தியா? இந்த மாதிரி நேரத்துல நீ அப்படிலாம் பேசிருக்கவே கூடாது. மாப்பிள்ள, உங்க வேதனை எனக்கு புரியுது. அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, இறந்து போனது ஒரு உயிர். கஷ்டம்னு வரப்போ பழசெல்லாம் மறந்துட்டு உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, அதான் பெருந்தன்மை. ஆனா ஆண்டி அப்படி நினைக்கலையே. இவ்வளவு விடுங்க மாப்பிள்ள, புரியாம பேசிட்டு இருக்கா. நீங்க அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணு நினைக்கிறீங்களே, தாராளமா போங்க. வேணுங்கிறத செஞ்சு கொடுங்க. அதுல எந்த தப்பும் கிடையாது. அவரை யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க. போலீஸ்க்கு பிரஷர் கொடுத்தானே அவங்க விசாரிப்பாங்க. அந்த பொண்ணு வேற பாவம், தனியா என்ன பண்ண முடியும்? நீங்க போய் ஹெல்ப் பண்ணுங்க மாப்பிள்ள, போங்க. ஆமா சார், நான் அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். மெசேஜ் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னங்க இதெல்லாம்? உள்ள வாங்க. என்ன வாங்க சொல்றேன். என்ன சொல்லு. அட இரு. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க தடுப்பீங்கன்னு பார்த்தா நீங்களே வழி அனுப்பி வைக்கிறீங்க. என்ன நிலைமை புரியாம பேசிட்டு இருக்கேன். அந்த ஆள் போகணும்னு மைண்ட் செட்ல இருக்கான். அவனை போக வேண்டாம்னு தடுத்தோம்னா விஷயம் விபரீதமாயிடும். நாம போக விட்டோம், இன்னும் விபரீதமா தான் ஆகும். அவளே அப்பா செத்த துக்கத்துல கண்ண கசக்கிட்டு இருப்பா. இவரும் ஐயோ பாவன்னு நினைச்சு ஆறுதல் சொல்லுவாரு. அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசி சமாதானம் ஆயிட்டாங்கன்னா இவர் அங்கேயே செட்டில் ஆயிடுவாரு. அப்படிலாம் நடக்க சந்தர்ப்பமே கிடையாது. அதை இளவு வீடு, ஒரு சாவு விழுந்திருக்கு. இவர் அங்க போனார்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்? எதிரி இளக்காரம் பேச வந்திருக்கான்னு சண்டைக்கு நிப்பாங்க. ஒன்ன பத்தாக்கி இருக்கிற பிரச்சனையை பெருசாக்கிட்டு தான் வருவார். அங்க இதாமா நடக்கும். அவங்களுக்குள்ள பிரச்சனை பெருசானா நமக்கு நல்லது தானே. திரும்ப அவங்க செத்தாலும் சேரவே முடியாது.
நீ போய் சூடா எனக்கு ஒரு காஃபி போடு. அவர் அங்க போகட்டும், பிரச்சனையே பெருசாகிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். காஃபி எடுத்துட்டா, நான் இருக்கேன்ல, பாத்துக்கிறேன். ஏய், நீ என்னடி சொல்ற? மாப்பிள்ள போய் அவளை பார்க்கட்டும்னு சொல்றியா? அப்பா சொன்ன மாதிரி இல்லாம அவங்க சமாதானம் ஆயிட்டாங்கன்னா? அப்படி ஆனா ஆகட்டுமா, உனக்கு என்னமா பிரச்சனை? அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ கிளம்பு. பிரபா, சொல்லு என்ன விஷயம்? ஒரு 5 minutes உங்ககிட்ட பேசணும். நான் கிளம்பிட்டேன் சாக்ஸ், அப்புறமா பேசலாம். இல்ல பிரபா, ஜஸ்ட் 5 minutes. நான் சொல்றத கேட்டுட்டு அப்புறம் கிளம்புங்க. சொல்லு. பிரபாகர், நீங்க தீபாவை பார்க்க போறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா நீங்க அங்க போனா அவங்க உங்களை ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணுவாங்க, சண்டைக்கு வருவாங்க. அத பத்தி நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா? சாக்ஸி, நான் என்ன சண்டைக்கா போறேன்? ஹெல்ப் பண்ண போறேன். ஆனா அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்களே. ஏற்கனவே உங்களுக்குள்ள பிரச்சனையா இருக்கு, பிரிஞ்சிருக்கீங்க. இப்ப அவங்க அப்பா வர தவறி இருக்காரு. இந்த நேரத்துல நீங்க அங்க போனீங்கன்னா நிச்சயமா அவங்க கோவப்படதான் செய்வாங்க. இட்ஸ் ஹியூமன் நேச்சர். தீபா கூட வாழவே கூடாதுன்ற அளவுக்கு நீங்க அவங்க மேல வெறுப்பா இருக்கீங்க. அதே சமயம் அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்ளம் வரப்போ நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா இதை பாராட்டியே ஆகணும். உங்களோட இந்த ஆட்டிடியூட் தான் பிரபா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையிலேயே உங்க மனசு யாருக்குமே வராது. ஆனா இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க உடனே அங்க போகணுமான்னு தான் எனக்கு யோசனையா இருக்கு. ஆனா அவங்க வேற மாதிரி எடுத்துக்கிட்டு உங்களை ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் பிரபா. இல்ல சாக்ஸி, நான் உண்மையில உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் போறேன். மாமா டெத்து கூட என்னால போக முடியல, அது வேற எனக்கு வேதனையா இருக்கு. எனக்கு புரியுது பிரபா, நீங்க ஹெல்ப் பண்ண வந்திருக்கீங்க, ஆறுதல் சொல்ல வந்திருக்கீங்கன்னு நினைச்சா பரவாயில்ல. ஆனா அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்களே. நல்ல மனசோட துக்கம் விசாரிக்க போனாலும் துக்கத்தை சந்தோஷமா எடுத்துக்கிட்டு கேலி பேச வந்துதான் நினைச்சு கோவப்படுவாங்க. சண்டை இன்னும் பெருசாயிட்டா என்ன பண்றது, அதை நினைச்சுதான் பயப்படுறேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கூட சண்டை போடுவாங்க? சான்சஸ் இருக்கு பிரபா. ஏற்கனவே ஒரு பெரிய இழப்பை சந்திச்சிருக்காங்க. எல்லாருமே மென்டலா டிஸ்டர்ப்டா இருப்பாங்க. எது சரி எது தப்புன்னு அவங்களால யோசிக்கவே முடியாது. ஏன் அவரோட சாவுக்கே நீங்க தான் காரணம்னு நினைச்சு கோவப்படுவாங்க. இப்போ போய் நீங்க அங்க நின்னீங்கன்னா நிச்சயமா விஷயம் வேற மாதிரி ஆயிடும். பிரபா ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. தீபாவுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் கண்டிப்பா ஆறுதல் சொல்லணும், ஹெல்ப் பண்ணணும். ஆனா இப்போ வேண்டாம், கொஞ்ச நாள் போகட்டுமே. ஒரு 2 நாள் கழிச்சு போனா அவங்க வேதனையை மறந்து ஓரளவுக்கு சமாதானம் ஆகியிருப்பாங்க. அப்போ போய் பார்த்தோன்னா அவங்க உங்க வார்த்தையை கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணுவாங்க. என்னையும் கூட கூட்டுப்பாங்க, நானும் வரேன். ப்ளீஸ் பிரபா, நான் சொல்றத கேளுங்க. எனக்கும் அவங்கள பார்த்து ஆறுதல் சொல்லணும் போல இருக்கு. நானும் வரேன். ஒரு 2 நாள் கழிச்சு நம்ம 2 பேருமே போவோம். ஆல்ரைட், ஓகே சாக்ஸி, 2 நாள் கழிச்சே போலாம். தேங்க்யூ பிரபா. நீங்க கீழே வாங்க, காஃபி போட்டு தரேன். ஓகே. ஏய், மாப்பிள்ள என்னடி சொன்னாரு? மா, அவர் போக மாட்டாருமா. சார், யாரு? எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்க எதுக்கு வந்த நீ? அம்மா, அது வந்து ரோஜாவை வந்து யாருடைய அது? யோ, உனக்கெல்லாம் சூடு சொன்னே கிடையாதா? யாரே உன்னை கூப்பிட்டது? சார் கோவப்படாதீங்க சார். உங்க மாப்பிள்ளை மேல கோவம் இருக்கலாம். அடச்சே, வாய முடியா. இன்னொரு வாட்டி மாப்பிள்ளன்னு சொன்ன மரியாதை கிட்ட போகாமா? அவன் பண்ண காரியத்தை சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு. கடைசில பையன் அவனை போய் மாப்பிள்ளன்ற மாப்பிள்ளன்னு சொல்லிக்க அவனுக்கு அழகு கிடையாது. வீடு தேடி வர உனக்கு யோகியது கிடையாது. கோவப்பட்டு எதுவும் செய்யறதுக்குள்ள ஓடி போய் பாத்துக்க. போயா போயா வெளிய போயாங்கிறேன். ஜோசஃபனா, வாங்கண்ணே. எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எது 10 மணி மினி பஸ்ல வந்தீங்களா? ஒரே கூட்டமால இருந்திருக்கும். ஆமா, அவர் வந்திருக்காரா? இல்லம்மா, நான் மட்டும் தான் வந்தேன். அதானே பார்த்தேன். அவர் மட்டும் வந்திருக்கணும், நிலைமையே வேற மாதிரி ஆயிருக்கும். ஆத்தா மகமாயின்னு அருவாளை போட்டு ஒரே போல பொளந்திருக்க மாட்டேன். இவங்கிட்ட உனக்கு என்னமா பேச்சு? போடா ராஸ்கல், துரத்தி விடுமா. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஜோசப் அண்ணே, நீங்க மட்டும் வந்ததுனால நல்லதா போச்சு. ஏய், அப்பா சொல்றாரு இல்லடி, உனக்கு என்னடி அவங்க கூட பேச்சு? முதல்ல கிளம்ப சொல்லடி. மா, சும்மா கத்தாதமா. வீட்டுக்கு வந்தவங்க எதிரியா இருந்தா கூட வான்னு கூப்பிடுறது தானே மரியாதை. இவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்க?
இவன் எதிரியா இருந்தா கூட பரவாயில்ல, எதிரிக்கு துணை போனவன். அவனை கட்டி வச்சு உதைக்கிறேன்டா, இவனை நிச்சய வச்சு தோலை உரைக்கணும். பா நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? யார் மேலயும் இருக்கிற கோவத்தை இவர் மேல காட்டுறீங்க? நீங்க ரோஷமான ஆம்பளையா இருந்திருந்தா இந்த கோவத்தை அங்க காட்டி இருக்கணும். அந்த ஆளோட கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சிருக்கணும். அங்கெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து கத்துறீங்க. நான் எங்கேயுமா சும்மா வந்தேன்? ஒரு புடி புடிச்சு தானே வந்தேன். நாக்க பிடிச்சி சாகுற மாதிரி 4 கேள்வி ஆமா கேட்கலாம். நீங்க நாக்க பிடிக்கிட்டீங்க, அவர் ரூமே அலைஞ்சிட்டு இருக்காரு. ஆளை பாருங்க அண்ணா, இவங்க தான் விவசாயம் இல்லாம பேசிட்டு இருக்காங்க. நீங்க உள்ள வாங்கண்ணே. இல்ல பரவாயில்லம்மா. அடே இவங்க தான் கூறு இல்லாம பேசுறாங்கன்னா நீங்க வேற கோச்சிக்கிறீங்க. வாங்கண்ணே. பரவாயில்ல இருக்கட்டும். இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? வரம்மா. வயசாச்சது வரை கொஞ்சமாவது நாகரிகம் தெரியுதா? எனக்குன்னு வந்து வாச்சிருக்காங்க பாரு. தள்ளுங்க. வாடி. வாங்கண்ணே. உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்கண்ணே? இல்ல ஒண்ணும் வேண்டாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. கண்டிப்பா நீங்க ஏதாவது சாப்பிட்டு தான் ஆகணும். தண்ணி எடுத்துட்டு வரேன். அப்புறம் சூப்பரா ஒரு மல்லி காபி வச்சு தரேன். இந்தாங்கண்ணே. 5 நிமிஷம் மல்லி காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல அதெல்லாம் வேண்டாம். நான் வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன். நீ உட்காருமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ கனகு மேல கோவமா இருக்கேன்னு தெரியுது. கோவம்லாம் இல்லண்ணே, கொலை வெறியில இருக்கேன். இத பாருமா, தயவு செஞ்சு ஆவேசப்படாத. அண்ணான்னு கூப்பிட்டு எனக்கு தண்ணி கொடுத்துருக்க. அந்த பாசத்துக்காக உனக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் பேச வந்திருக்கேன். என் மேல உனக்கு மரியாதை இருக்குல்ல? அப்படின்னா நான் சொல்றத பொறுமையா கேளு. அப்புறமா கேட்டுட்டு உன் முடிவை சொல்லு. சொல்லுங்க. இது பாருமா, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அம்மா, உனக்கு சமையல் வேலை இருக்குல்ல, உள்ள போ. போமா. எல்லாம் தலை விதி. சிஸ்டர், நான் கனகை பத்தி தான் பேச போறேன். நீங்க கோவப்படக்கூடாது. இது வரைக்கும் உங்ககிட்ட அன்பா பாசமா பிரியமா தானே இருந்தா. அப்படி நடிச்சு நம்ப வச்சு ஏமாத்திருக்காருனே. ரோஜா, ரோஜா வாங்கக்கா. கோயிலுக்கு போலான்னு சொல்லிருந்தீங்கல்ல, மறந்தே போயிட்டேன். இது 5 நிமிஷம் போயிடலாம், பேசிட்டு வந்துடுறேன். இவர் ஜோசப் அண்ணன், சென்னையில இருந்து வந்திருக்காரு. வணக்கம் தம்பி. இவங்க என் பெரியம்மா பொண்ணு. நாங்க ஒரே வீட்ல ஒன்னாதான் வளர்ந்தோம். இப்ப இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 9 வயசுல பையனே இருக்கான். இருங்கக்கா, பேசிட்டு வந்துடுறேன். சரி ரோஜா. ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல, சொல்லுங்கண்ணா. இல்ல அது வந்து அவங்க இருக்காங்கன்னு பாக்குறீங்களா? அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீங்க சொல்லுங்கண்ணா. ஓ சிஸ்டர், கனகு உங்க மேல உண்மையிலே பாசமா இருக்கான். அவனுக்கு ஏமாத்தணுங்கிற எண்ணம் எல்லாம் கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னால தீபாவை ஒன் சைடா லவ் பண்ணா, அது என்னமோ உண்மைதான். ஆனா அது நடக்காதுன்னு தெரிஞ்சதும் அப்பவே மறந்துட்டாம்மா. அவன் உங்களை மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கான். அவங்களுக்குள்ள நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்பான பழக்கமும் கிடையாது. ஒரு நிமிஷம். ஒரு பொண்ணை மனசார விரும்பி அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கு பேர் தான் காதல். விரும்புறது ஒருத்தைய, கல்யாணம் பண்ணிக்கிட்டது வேற ஒருத்தையனா, அதுக்கு பேர் கன்றாவின, கேவலம், அசிங்கம். உங்க ஃப்ரெண்டு ஒரு அசிங்கம் பிடிச்சவரு. எவ்வளோ ஒருத்தைய லவ் பண்ணி என் கழுத்துல தாலியை கட்டியிருக்காரு. அது கேவலம் இல்ல? இத பாருங்க, எத்தனையோ பேர் லவ் பண்ணி இன்னொரு பொண்ண ஊர்ல 1000 நடக்கும்னே. அதெல்லாம் சரின்னு சொல்லாதீங்க. சரி, அப்படிதான் ஆச்சு. யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்னு என்கிட்ட ஏதோ சொல்லிருக்கலாம்ல. எதுக்கு மூடி மறைச்சாரு? எதுக்கு இந்த பித்தலாட்டம்னு கேக்குறேன். சொன்னா சங்கடப்படுவீங்க, இந்த அம்மா சொல்லாம விட்டுட்டான். இப்ப பாருங்க, நீங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி கோச்சிட்டு வந்துட்டீங்க. கொன்னுட்டு வரலையே, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கங்க. என்ன பேசுறீங்கன்னு புரிஞ்சு பேசுங்கம்மா. என்னதான் இருந்தாலும் அவங்க புருஷன். அதை சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. கோவத்துல பேசுறீங்க. நான் சத்தியமா சொல்றேன், கனக அளவுக்கு ஒரு நல்ல பையனா எங்கேயுமே பார்க்க முடியாதுமா. ஆமா ஆமா, உங்க ஃப்ரெண்ட நீங்க தான் மெச்சிக்கணும். இருங்கம்மா, என்ன கொஞ்சம் பேச விடுங்கம்மா. அவன் லவ் பண்ண விஷயத்த உங்ககிட்ட மறைச்சிட கூடாதுதான். அது ஒண்ணுதானே அவன் பண்ண தப்பு. அதை மட்டும் வச்சு அவனை தப்பானவன் முடிவு பண்ணிக்காதீங்கம்மா. அவன் பாசத்துக்காக ஏங்குறவம்மா. ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்துல ரொம்ப நியாயமா நடந்துக்குவான். அதுவும் உங்க மேல அளவுக்கு அதிகமான பாசம் வச்சிருக்காம்மா. நீங்க பாட்டு கோச்சிட்டு வந்துட்டீங்க. அங்க அவன் நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? சரியா சாப்பிட மாட்டேங்கிறான், தூங்க மாட்டேங்கிறான். உன்னையே நினைச்சு நொந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்காம்மா. நான் சொல்றது உண்மை. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக ஒரேடி அவனை தூக்கி போடுறது சரியாம்மா? 2 பேரும் சின்ன வயசு ஆளுங்க, வாழ வேண்டியதுன்னு எவ்வளவோ இருக்கு.
உங்க கல்யாண ஆல்பத்தை பார்த்துட்டு அவன் எப்படி கண்கலங்கினான் தெரியுமா? கடைசி வரைக்கும் உங்க கூட சந்தோஷமா வாழணும்னு அவன் கனவு கண்டுகிட்டு இருக்காம்மா. ஒரு அடி அது இல்லைன்னு ஆக்கிடாத. பண்ணது தப்புன்னு உங்ககிட்ட அவன் மன்னிப்பு கேட்டுக்கிட்டான்ல, மன்னிச்சு அவனை ஏத்துக்கிறதாம்மா நல்லது. சத்தியமா சொல்றேன், நீங்க நல்லா இருப்பீங்க. கோவத்தை மறந்துட்டு அவன் கூட சமாதானமா போமா. பேசி முடிச்சிட்டீங்களா? நீங்க 1 மாசம் உட்கார வச்சு சமாதானப்படுத்தினா கூட என்னால அவரை மன்னிக்கவே முடியாது. இனிமே செத்தாலும் அவரோட நான் சேர்ந்து வாழறதா இல்ல. சிஸ்டர், அவசரப்பட்டு நீங்க. நான் அவசரப்படலனே, நிதானமா யோசிச்சு தான் சொல்றேன். இனிமே எனக்கும் அவருக்கும் எந்த உறவும் கிடையாது. சிஸ்டர், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. நானும் உங்களை கெஞ்சி கால்ல விழுந்து கேட்டுக்கிறேன். அவரை பத்தின பேச்சே எடுக்காதீங்க. அவரை பத்தி பேசுறதுனா தயவு செஞ்சு இந்த பக்கமே வந்துடாதீங்க. எனக்கும் அவருக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சுனா இனிமே பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் அவரை மறந்துட்டேன், அவரையும் என்ன மறந்துட சொல்லுங்க. அப்போ இதுதான் உன் முடிவா? இதானே என் முடிவு. உன் பொண்டாட்டி செத்துட்டான்னு அவர்கிட்ட போய் சொல்லுங்க. திரும்ப சமாதானப்படுத்த யாரையாவது அனுப்பி வச்சாரு, சத்தியமா சொல்றேன், நான் செத்தே போயிடுவேன். என்ன தப்பா எடுத்துக்காதீங்கன்னு. நான் மல்லி காப்பி போட்டு தரேன், குடிச்சிட்டு ஊருக்கு கிளம்புங்க. ஒரு நிமிஷம்மா. காஃபி குடிக்கிற அளவுக்கு மனசுல சந்தோஷம் இல்லம்மா. நான் கிளம்புறேன். அண்ணா, ஆ? உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். அவரோட சேர்ந்து ஹோட்டல் அது இதுன்னு நீங்களும் சுத்தாம ஒரவே வேணான்னு ஒரேடியா விட்டு விலகி போயிடுங்க. அப்பதான் நீங்களாவது உருப்படுவீங்க. நான் வரேம்மா. இருக்கா, பூஜை தட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். ரோஜா, என்னம்மா இப்படி முகத்துல அடிச்ச மாதிரி பேசி அனுப்புற? உனக்கு வேற தனியா சொல்லணுமா? விடுக்கா. டேய் ஜோசப், என்ன? என்னடா இங்க? உன்னதான் கேக்குறேன், எங்க எதுக்குடா வந்திருக்க? தெரிஞ்சவங்கள பார்க்கலான்னு வந்தேன். தெரிஞ்சவங்களா? இறங்குமா கீழே. டேய், இந்த ஊர்ல உனக்கு தெரிஞ்சவங்க நாங்க மட்டும்தான். எங்களை விட்டா வேற யாரா தெரியும் உனக்கு? ஆமா, நீ ரோஜாவை பார்க்க தானே வந்த? என்ன அவகிட்ட பேசி சமாதானம் பண்ணிட்டு வான்னு தூது அனுப்புனானா? ஆமாண்ணா. ஏன்டா அவனுக்கு தான் அறிவு இல்லைனா உனக்கு எங்கடா போச்சு புத்தி? பொம்பளை அவளே அவ்வளவு வீராப்பா இருக்கா, ஆம்பளை அவன் கெத்தா இருக்கமானா? அவன் சொன்னான்னு காலில் விழுந்து சமாதானம் பண்ண வந்திருக்க? ஏட்டிக்கு போட்டி பண்றதுக்கு இது ஒன்றும் விளையாட்டு இல்லைண்ணே, வாழ்க்கைண்ணே. சரிடா, நீ பெரிய மனுஷன் தான், சமாதானம் பண்ண வந்துட்ட. அவ என்ன சொன்னா? வரமாட்டேன்னு சொல்லிருப்பாளே. டேய், எனக்கு தெரியும்டா, அவ அப்படிதான் சொல்லிருப்பா. நாம ஏன்டா அவ காலில் போய் விழணும்? சோடக்கு போட்டா 100 பொண்ணுங்க கியூல நிப்பாங்க. அவங்கிட்ட போய் சொல்லு, என்ன 6 மாசத்துல அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். என்னண்ணே இதெல்லாம்? சமாதானம் பண்ண வேண்டிய நீங்களே வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கிறீங்க. வேற என்னடா பண்ண சொல்ற? அவங்க பெருசா ராங்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கட்டினவளும் சரியில்லை. அதுக்காக என் தம்பியை நான் அப்படியே விட்டுற முடியுமா? அத்து விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ண வேண்டியதான். அண்ணா விளையாடாதீங்கண்ணே, கணக்கு இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டான். ரோஜா மேல அவன் உயிரியே வச்சிருக்கான். ஆமா ஆமா, ரொம்ப தான் வச்சிருப்பாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி தீபா, இப்ப ரோஜா, எத்தனை பேர் மேலதான் உயிரை வச்சிருப்பானா? ஏய், கட்டினவ சரியில்லைன்னா கழட்டி விட்டுட்டு இன்னொருத்தி கட்டிக்க வேண்டியதானே? அண்ணி, நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு. இவ்வளவு நாள் அவன் தனியா இருந்தான், இப்பதான் அவனுக்கு குடும்பம்னு ஒண்ணு அமைஞ்சிருக்கு. அதையும் பிரிச்சு விட்றாதீங்க அண்ணே, அப்புறம் அவன் அனாதை ஆயிடுவான். டேய், அவன் ஏன்டா அனாதை ஆகணும்? ஏன் நாங்களா இல்ல? இதோ இந்த பிள்ளைங்க இருக்கு, நான் இருக்கேன். அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குடா. கஷ்டமா இருந்தா சொல்ல சொல்லு, வீட்டை வித்துட்டு நாங்களும் சென்னைக்கே வந்துடுறோம். டேய், இந்த பிள்ளைங்களை சொந்த பிள்ளைங்களா நினைச்சு படிக்க வைக்க சொல்றா. இனிமே அவன் சொத்துக்கு இதுக்கு தான்டா வாரிசு. கடைசி காலத்துல கொல்லி போடுறதுக்கு இவங்க இருக்காங்கடா. இதுக்கு மேல அவனுக்கு என்னடா வேணும்? அடா பாவிங்களா, அவன் வாழ்க்கையே போச்சுன்னு கதறிக்கிட்டு இருக்கான், இவங்க சொத்துக்களை அடி போடுறாங்க. டேய், நான் உண்மையை தான்டா சொல்றேன். வீட்டை வித்து பணத்தை பேங்க்ல போட்டுட்டு கணக்கோட சேர்ந்து நானும் இவ்வளவு ஒன்னா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அவங்கிட்ட போய் சொல்லு, அண்ணன் இன்னும் கொஞ்ச நாள் அங்க வந்துருவான்னு. சரிங்கண்ணே, நான் சொல்லிடுறேன். எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருந்தா அவனுக்கு அனாதன்ற எண்ணம் வராதுடா. நாங்களும் கூடவே இருந்து அவனை பார்த்துப்போம்ல. கூடவே இருந்து குழி பறிப்படா ராஸ்கல். அண்ணே, நீங்க சொன்னதெல்லாம் நான் சொல்லிடுறேண்ணே. நீங்க வந்தீங்கன்னா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன். சொல்லு ஜோசப், அப்பதான் அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அவனை தைரியமா இருக்க சொல்லு, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. சரிங்க அண்ணி, நான் சொல்லிடுறேன். டேய், வீட்டுக்கு வந்துட்டு போடா. இல்லைண்ணா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நான் இன்னொரு நாள் வரேண்ணே. சரிடா, வரேன். பார்த்து போயிட்டு வா. நாங்களும் கிளம்புறோம். வரேன் ஜோசப். துரோகி, இவெல்லாம் ஒரு அண்ணன்.
நான் ஜோசப் பேசுறேன்டா. டேய் எங்கடா இருக்க நீ? ஃபோனை போட்டா ஃபோனை வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. எத்தனை வாட்டி தான் உனக்கு ட்ரை பண்றது? சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுடா. நானே இப்பதான் பார்த்தேன். பிசிஓல இருந்து பண்ணிட்டு இருக்கேன்டா. என்னடா நீ அங்க போனா ஃபோன் பண்ண மாட்டியா? ஒரு எமர்ஜென்சினா உன்னை எப்படிடா காண்டாக்ட் பண்றது? சரி, என்ன விஷயம் சொல்லு. தீபாவோட அப்பா இறந்துட்டாரா? டேய் என்னடா சொல்ற? ஆமாண்டா, இத்தனை நாளா காணும் தேடிட்டு இருந்தாங்கல்ல, அவர் கிணத்துல தவறி விழுந்து இறந்துட்டாரா. தமிழும் உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தான். போஸ்ட்மார்டம்லாம் முடிஞ்சு தகனமே பண்ணியாச்சுரா. டேய் என்னடா இது அநியாயமா இருக்கு. நான் ஒரு நாள் ஊர்ல இல்ல, அதுக்குள்ள அவர் இறந்துட்டாருன்னு சொல்ற. டேய் நல்ல மனுஷன்டா அவரு, அவருக்கு போய் அப்படி ஆகணும். அதெல்லாம் பெரிய வேதனைடா. அவங்க குடும்பத்தை பார்க்கவே எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. நீ கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வரியா? இங்க தனியா இருக்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. சரிடா, நான் கிளம்பிட்டேன். பஸ் கிடைச்சோன்னு வந்துடுறேன். டேய் அங்க போன வேலை என்னாச்சு? ரோஜாவை பார்த்து பேசுனியா? பார்த்து பேசுனேன்டா. என்ன சொன்னா? அது வந்து நான் நேரில் வந்து சொல்றேனே. என்னடா சொன்னா? இன்னும் கோவமா தான் இருக்காளா? என் கூட வாழ முடியாதுன்னு சொல்லியிருப்பாள. எனக்கு தெரியும்டா, அவ முழுசா என்னை வெறுத்துட்டா. டேய் அப்படிலாம் ஒன்றும் இல்லடா, அவங்க கொஞ்சம் கோவமா இருக்காங்க. விட்டு பிடிச்சா எல்லாம் சரியாயிடும். விடுறா, நல்லவங்களே பாதியில போயிடுறாங்க. அவங்க குடும்பம் நிர்கதியா நிக்குது. இதுல என் கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்லை. சரி நீ கிளம்பி வா, பாத்துக்கலாம். சரி ஓகேடா.